வணக்கம் வந்தாச்சோங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம்பாலம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 5 என்ன பார்க்க போகிறோம்? மிரர் ஒர்க் சேலஞ்சோட டே 3 தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த டே 3 அப்படிங்கிறத நான் ஒரு நாள் பண்ணி முடிக்கல, ஃபியூ டேஸ் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் டே நான் பண்ணிட்டேன், டே 3 நான் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல, அந்த திருப்தி வரல. சரி ஓகேப்பா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் நான் டே 4 போகிறேன். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எதனா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க, எதனா ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அவசர அவசரமாக எல்லாத்தையும் பண்ணும்போது அதில் மேபி இது எஃபெக்டிவாக இல்லாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், 21 டேஸ் நீ அட்டஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். 21 டேஸ் சேலஞ்சாக 21 டேஸ் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திருப்தி இல்லாத போது அடுத்த நாளைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே செம்மையாக அதை நம்ம பண்ணுவோம், டே 3 நம்ம செம்மையாக பண்ணி முடிப்போம், நம்மளுக்கு எப்போ திருப்தி வருதோ அப்போ டே 4 போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டேயில் நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன் உங்களுக்கு பத்தலை, நிறைய சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இல்லைனா நான் டே 4 பண்ணிவிட்டு நான் டே 3 அஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். டூ இட் இன் ஓன் கன்வீனியன்ஸ். ஓகே, ஆனால் எந்த ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது சின்ன சின்ன விஷயங்களாக சின்ன சின்ன மாற்றங்களாக கொண்டு வரும். இதை நான் இந்த என்ன சொல்கிறேன் அஃபர்மேஷன் பண்ணும்போது ஒரு சில இடங்கள் தோணுது, இதுக்கெலாம் நான் டிசர்விங்காக, சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கிறதுலாம் டிசர்விங்காக நினைக்க தோணுது. அண்ட் சில இடங்கள்லாம் நிஜமாலே நான் என்ன லவ் பண்ணலாமா, அந்த டிசர்விங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் அதெல்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் தோணும். அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு அஃபர்மேஷன் என்னவோ அதை நீங்கள் பக்காவாக ஜாலியாக ஜம்முன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி டே 3 என்ன சொல்கிறாங்க அஃபர்மேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்கள் கண்களை பார்த்து வாட் எவர் ஐ சே டு மை செல்ஃப் ஐ வில் சே இட் வித் லவ். ஸோ திரும்ப சொல்கிறேன், வாட் எவர் ஐ சே டு மை செல்ஃப் ஐ சே இட் வித் லவ். அதாவது நான் என்கிட்ட எது சொன்னாலும் அதை அன்போடு சொல்வேன், லவ்வோடு சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் முன்னால் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இது கூட நமக்கு பண்ண தெரில, இது கூட நம்மளுக்கு இப்போ பண்ண தெரில, இதெல்லாம் நம்ம ஏதாச்சும் என்ன பண்ண போகிறோன்னா தெரில, நீ இது கூட லாக்கி இல்லையா, இதெல்லாம் போய் தப்பு பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாஷ் சொல்லிப்போம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே இந்த ஒரு அஃபர்மேஷனால் மாறும். சரிங்களா? ஸோ முன்னாடி நீங்கள் நான் ஒரு ஸ்டூப்பிடு, நீ ஒரு இடியட்டு, உனக்கு இது கூட தெரில அப்படிங்கிற மாதிரி ஹாஷான சென்டென்சஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அதாவது ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் மோர் இன்டெலிஜென்ட் than I realize, I am a genius with an abundance of creative ideas. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நான் பிரில்லியண்டான ஒரு பர்சனு, நான் க்ரியேட்டிவான பர்சன், நான் புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும், நான் தவறு பண்ணுறதுல தப்பு கிடையாது, நான் என்னோடய தவறுகள்லேருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் முடியலாம். அட்லீஸ்ட் வாட் எவர் ஐ சே டு மை செல்ஃப் ஐ சே இட் வித் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃப்ளோ. ஸோ என்னென்ன வேணுமோ நீங்கள் என்னால் இவ்வளோ க்ரோ சம்பாதிக்க முடியும், இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி வீடு இது பண்ண முடியும், இல்லாட்டி ரைட் பட்டன் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு எது நினச்சாலும் நீங்கள் சொல்லலாம். இதை நான் நிறைய முறை இந்த ப்ராட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் சொல்லுங்கள், வாட் எவர் ஐ சே டு மை செல்ஃப் ஐ சே இட் வித் லவ் அப்படிங்கிறது. இது நீங்கள் ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் பிரில்லியன்ட், ஐ எம் ஹேண்ட்ஸம், இந்த மாதிரி இதுவும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் எப்பப்பெல்லாம் மிரர் கிராஸ் பண்ணுறீங்களோ, எப்பப்பெல்லாம் கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் வர கண்ணாடியை நீங்கள் பார்க்குறீங்களோ, எப்பப்பெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமோ, அப்போ பார்க்க முடியுதோ ஒரு நாளில், ஸோ அப்பப்பெல்லாம் இந்த அஃபர்மேஷனை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணணும்ல, சொல்லணும் கண்டிப்பாக. ஓகே, சொன்னீங்கன்னா பயங்கரமான மாற்றங்கள் வரும். நிஜமாக நம்பி பாருங்கள், எனக்கு வாழ்க்கையில் அவ்வளோ அழகான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஜேர்னல் எக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் நெகட்டிவ் ஸ்டோரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்களா, இல்லை இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்களா? அதாவது நான் இது கூட எனக்கு செய்ய தெரில, இதெல்லாம் நான் இவ்வளோ தப்பு பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நெகட்டிவ் ஸ்டோரி உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்களா? இல்லைனா வேறு யாருக்காச்சும் இந்த மாதிரி நெகட்டிவான ஸ்டோரி நீங்கள் சொன்னீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா யார்கிட்டலாம் சொன்னீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட எதுனா பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல முடியுமா? அது உங்ககிட்டே இருந்தாலும் சரி, அது நான் மற்றவங்ககிட்ட இருந்தாலும் சரி, நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்களா? ஸோ நாளைக்கு அவங்ககிட்ட பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. செகண்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் டவுன் த வேர்ட் ஷுட், நெக்ஸ்ட் டு இட் மேக் அ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் டு யூஸ் இன்ஸ்டெட் யூ மைட் ஸ்டார்ட் வித் வேர்ட் குட். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம ஐ ஷுட் வேக் அப் அட் 5 AM, ஐ ஷுட் ஈட் குட் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கட்டளைகள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதை எழுதுங்க. என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எழுதுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது பக்கத்துலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ குட் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிற எழுத சொல்கிறாங்க. என்னால் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நான் அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் என்னால் அது முடியும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் எழுத சொல்கிறாங்க. ஐ ஷுட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுத சொல்கிறாங்க. அதையே நீங்கள் ஐ குட் வச்சு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேர்டான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் செவரல் ஆஃப் த நியூ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் யூ லேர்ன் டுடே ஆன் யுவர் மிரர் ஸோ தே கேன் ப்ராக்டிஸ் தம் whenever you see them. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் பிரில்லியன்ட், ஐ டாக் டு மை செல்ஃப் வித் கைண்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த அஃபர்மேஷன் எல்லாத்தையும் கண்ணாடியில் எழுதி ஒட்டுங்க. ஸோ தட் உங்களால் எப்பப்பெல்லாம் நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த அஃபர்மேஷனை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது யுவர் ஹார்ட் தாட் அப்படிங்கிற விஷயம். இதில் வந்து ஒரு அர்த்தம் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ சாய்ஸ் அப்படிங்கிற அஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு கட்டாயம் வச்சுருப்போம். நான் வந்து காலையில் 2 வாழைப்பழம், ஒரு குக்கும்பர், ஒரு பீட்ரூட் சாப்பிட்டு தான் நான் இப்போ ஆஃபீஸ் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் மாதிரி வச்சுருப்போம். அதை நம்ம என்ன பண்ணாலும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அது வந்து ஓகே தான், ஒரு குட் ஹேபிட் தான். பட் அதுக்கு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்கணும். ஓகே, நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும், பட் நான் எந்த ஃப்ரூட்டை வேணால் சாப்பிடலாம், எந்த ஹெல்த்தியான ஃப்ரூட்டை வேணால் சாப்பிடலாம் அப்படிங்கிற சாய்ஸ் வச்சுக்கணும் இல்லையா? அப்படி சாய்ஸ் வச்சுக்கும் போது நம்மளுக்கே நம்ம கூட கைண்டாக ரொம்ப அழகாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க, ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ சாய்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதில் சில நேரத்தில் தோணும், ஒரு வேளை எனக்கு சாய்ஸே இல்லைனா, ஒரு வேளை நான் சாய்ஸே இல்லாத வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டேன்னா, அதாவது இந்த வேலை தான் எனக்கு இருக்குது, இந்த வேலையை தவிர்த்து வேறு வேலையே இல்லை அப்படின்னா எனக்கு அது கட்டாயமாக போய் தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் அந்த வேலை ஒரு நாள் நீங்கள் சிக் லீவ் எடுத்துக்கலாம், உடம்பு சரியில்லாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க சரிங்களா? எப்போவுமே வந்து இது போயே அவனை இது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ள ஒரு ரூல் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போகலான்னு பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லலை. இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் போகாமலும் இருக்கலாம், இன்றைக்கி நான் போகிறதுனால இந்த விஷயங்கள் நடக்கும், நான் போகாதனால இந்த விஷயங்கள் நான் மிஸ் பண்ணுவேன், இந்த விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விரும்பி அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இன்னும் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு ஐயோ இன்றைக்கும் நான் ஆஃபீஸ் போகணுமா, இன்றைக்கும் நான் காலேஜ் போகணுமா, இன்றைக்கும் நான் ஸ்கூல் போகணுமா, வேறு வழி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா, சரி இந்த பசங்களுக்கு வந்து இது பிடிக்கல பழருக்கு, தலை விதியே நினைக்கிறாங்க பழக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி வந்து சிலர்லாம் அனுபவித்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக அந்த சாய்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். பிகாஸ் இங்கே சாய்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்ம சாய்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம எந்த படிக்கிறோம், எந்த நபரை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃபே அமையுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸை இந்த பாட்காஸ்ட் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, அதனால தான் இங்கே இருந்திருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் எப்படி இருக்குது, இந்த ஃபியூ மினிட்ஸ் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த அந்த டெசிஷன் தான், நீங்கள் எடுத்த சாய்ஸ் தான். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ சாய்ஸ் அப்படின்னு எடுத்து பாருங்கள். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் நீங்கள் விரும்பி பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட சூப்பர் பவர்கிட்ட கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயம். மெடிடேஷன் அப்படின்னா கண்ணை பிடிக்காங்க. ஓகே, கண்ணை பிடிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி லவ் இருக்குது, உங்களே நீங்கள் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு கம்ப்ளீட்டான பர்சனாகவும் இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சதா அந்த டீட்டெயிலிங்கோடு நீங்கள் பாருங்கள். நோ தட் யூ டிசர்வ் இட், அதாவது அந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோ தகுதியான நபர் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் லவ், உங்கள் ஹார்ட்டில் இருக்க லவ் உங்கள் உடம்பு பூரா ஸ்ப்ரெட் பண்ணுறத பாருங்கள். அந்த உங்கள் உடம்புல இருக்க லவ், உங்கள் மனதில் இருக்க லவ் நீங்கள் இருக்க ரூம் ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணுறதா பாருங்கள். நீங்கள் இருக்கிற வீடு இல்லை இப்போ நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ் எல்லாத்தையும் சரவுண்ட் பண்ணுறதா பாருங்கள். அந்த லவ் பபுள், இந்த லவ் சர்க்கிள் அப்படிங்கிறது பெருசாகிட்டே இருக்கிறத பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்குற லவ் இன்னும் பல மடங்கு ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கே நீங்கள் கிடைக்கிறதா பாருங்கள். எப்படி இருந்துச்சு மெடிடேஷன்? செம்மையாக இருந்துச்சுங்களா? ஸோ லவ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப ஹீலிங்கான ஒரு 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 ஃபோர்ஸ்னே சொல்லலாம், இல்லாட்டி ஒரு எனர்ஜினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு. எந்த வகையான நோய்களுக்குமே லவ் இல்லாத ஒரு காரணம் தான் ஒரே ஒரு அண்டர்நீத் காரணமாக இருக்கும். அது நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் நான் வந்து யூ கேன் ஹீல் யூர் லைஃப் அப்படின்னு லூசி ஹேயோட புக்கும் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அன்பின் குறைபாடு காரணமாக தான் பல நோய்களே வருது. ஸோ அதனால் அந்த அன்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய கொடுத்துட்டு இருங்க. முடிஞ்சால் உங்கள் பக்கத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி முடியலாம் ஃபைன், உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு யாரும் காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே அது பெட்டரான லைஃப் இல்லைங்களா? ஸோ இன்னும் உங்கள் மேலே இருக்கிற செல்ஃப் லவ், அதாவது உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற காதல், இன்னும் அன்பு நிறைய வளரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்ப்பா, இன்னும் நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணணும்ப்பா, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டு வளரணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? வானம் வாழலாம் சேனலில் பவித்ரா சொல்கிற மிரர் ஒர்க் சேலஞ்சை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, இது செம்மையாக இருக்கும்ப்பா, இது நீங்களும் பண்ணி பாருங்கப்பா, உங்களுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து அனுப்பி விடுங்க.
அனுப்பிவிட்டு மறக்காமல் அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கே ஷேர் பண்ண போகிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை? என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வேணால் THE_KARAJ32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்க்கு இருக்க ஒரு அழகு இன்ஸ்டாகிராம் பேஜான வான்ப வளம் அப்படிங்கிற பேஜுக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்க்கு இருக்கிற அழகு மெயிலடியான வான்பவளம்@gmail.com அப்படிங்கிற மெயிலடிக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ நன்றி ஃபார் போனால் வராது பொழுது பண்ண கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளோடு செலவிட்டதற்கு. இது மனசு பிடிச்ச மனசார செய்யுங்க. நிறைய லெஃப்டோட நிறைய காதோட நிறைய தன்னம்பிக்கையோட செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிகிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் மிரர் ஒர்க் சேனல் சந்திக்கிறேன். பாய்.